கார்ப்பரேட் ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு புது டிபார்ட்மெண்ட் ஒன்று தொடங்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் நோக்கம் என்ன அப்படின்னா, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு வெறும் பொருட்கள் இருந்தால் மட்டும் பத்தாது, நல்ல அறமும் வேணும் இல்லையா? அதனால திருவள்ளுவர் சொல்றார், அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்றார். ஒருவன் பொருள் சம்பாதிக்கணும், அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருளாக இருக்கணும்? அறத்தோடு கூடிய பொருளாக இருக்கணும். அப்படிப்பட்ட பொருள் ஒருவனுக்கு இன்பத்தை தரும். ஆனால் இன்னைக்கு எந்த ஒரு நிர்வாகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா, பண்ணுற வேலைக்கு சம்பளம் கொடுக்குறாங்களே தவிர அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு நல்ல வழிகாட்டுறவங்க யாரும் கிடையாது. ஆனால் நம்முடைய நிர்வாகம் அப்படிங்கிறது செய்கிறவங்களுக்கு வெறும் சம்பளம் மட்டும் கொடுத்துட்டு அனுப்பாமல் அவர்களை நம்மளுடைய குடும்பமாக பாவித்து அவர்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த கார்ப்பரேட் ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட். இது இப்போ ஸ்பிரிச்சுவல் ஹெச்ஆர் அப்படின்ற பெயரோட இப்போ மாற்றம் அடைஞ்சிருக்கு. இது இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7-8 பக்தர்கள் இதில் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நான் வந்து மேனேஜர் அங்கே சேவை பண்ணிட்டு இருக்கேன். இதை ஆரம்பித்து வச்சது நம்மளுடைய பல்ராம் கோவிந்த பிரபு சேர்மன் தான். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக ஃபிசிக்கல் நீட், அப்புறம் மென்டல் நீட், எமோஷனல் நீட், சோஷியல் நீட், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனுக்கு 5 வகையான தேவைகள் தேவைப்படுது. இதெல்லாம் இல்லாமல் வெறுமனே நம்ம சம்பாதிச்சா மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால தான் இன்னைக்கு எல்லா கார்பரேட் ஆஃபீஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு யோகா இல்லை ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு மனுஷன் வெறும் மெஷினை போல வேலை பண்ணிட்டு இருந்தால் மட்டும் பார்த்தாது, அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, அவன் சரி பண்ணுவதற்கு ஆன்மீகம் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிட்டதுனால இன்னைக்கு பெரிய பெரிய கார்பரேட் ஆஃபீஸில் கூட என்ன பண்ணுறாங்க, யோகா சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாமும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெச்ஆர் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்முடைய 2000 ஸ்டாஃப்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிறைய ஆன்மீகமான விஷயங்களில் அவங்க ஈடுபடுத்த முயற்சி பண்ணுறோம். ஸோ அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் கேம்ப்லாம் பண்ணுறோம், ஸ்பிரிச்சுவல் கேம்ப்ஸ் பண்ணுறோம். நம்முடைய கோயில்கள், நம்முடைய இஸ்கான் திருப்பாலை கிருஷ்ணவரராமர் கோயிலில் திங்கட்கிழமை லக்ஷ்மி கேம்ப் நடக்குது. இந்த கேம்பில் விமன் ஸ்டாஃப்ஸ் ஒவ்வொரு வாரமும் 35 பேர் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு காலையில் வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்து நிறைய ஆன்மீக விஷயங்களை கற்றுக்கொள்வது, ஸ்லோகங்களை கற்றுக்கொள்வது, அதே போல் சேவைகளை கற்றுக்கொள்வது, ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மாதாஜிஸால் நடத்தப்படுது. ஸோ அதில் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 1000 விமன்ஸ் ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் இந்த 2 நாளும் வந்து நிஷ்டா கேம்ப் அப்படின்ற கேம்ப் நடக்குது. இந்த நிஷ்டா கேம்ப் என்ன அப்படின்னா ஜென்ஸுக்கு உள்ள கேம்ப் இது. இந்த கேம்பில் வந்து முதல்ல நாங்கள் தர்மா அப்படின்ற கேம்பில் ஆரம்பிப்போம். அதில் எல்லா விதமான ஸ்டாஃப்ஸையும் நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுப்போம். அதில் யாரெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்காங்களோ, யாருக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க நிஷ்டா அப்படின்ற குரூப்பில் தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த நிஷ்டா குரூப்பில் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயிற்சி பெறுவாங்க. அந்த குரூப்பில் அவங்களுக்கு வந்து பகவத்கீதை ஸ்லோகங்கள் மனப்பாடம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, ஜபம் செய்வது, புஸ்தகம் படிக்கிறது, உபன்யாசம் கொடுக்கறதுக்கு, அதே போல் புஸ்தக விநியோகம், இப்படி பல்வேறு விதமான சேவைகள் அவங்க ஈடுபடுவாங்க. ஸோ அப்படி நிஷ்டா கேம்பில் இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாத்திரைக்கும் வருவாங்க, எங்களோட மாயாப்பூருக்கு வருவாங்க, நிறைய சேவைகள் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் நாங்கள் பிஆர்ஓ பண்ணிடுவோம், அந்தந்த ஷோரூமில் பிஆர்ஓ அப்படின்ற பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க தீக்ஷா அப்படின்ற அடுத்த லெவலுக்கு போய் சேருவாங்க. இது எங்களுக்கு செவ்வாய் புதன் நடக்கும். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை நாங்கள் துருவா கேம்ப் நடத்துகிறோம். துருவா கேம்ப் அப்படின்னா மேனேஜர்ஸ் கண்டிப்பாக தலைவர்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க கீழே இருக்கவங்களும் கண்டிப்பாக சரியாக இருப்பாங்க. அதனால் துருவா கேம்ப் அப்படிங்கிறது ஷோரூமுடைய மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து தங்கியிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா விதமான நிகழ்ச்சிகளில் வந்து ஈடுபடுவாங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தர்மா கேம்ப், இது பொதுவாக இருக்கக்கூடிய கேம்ப், புதுசாக வரக்கூடிய பசங்களாம் அதில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இந்த ப்ரோக்ராமில் ஈடுபட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துப்பாங்க. இந்த கேம்பில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு மங்களாரத்தி, அதுக்கப்புறம் ஜபம், எல்லாரும் உட்காந்து 8 மாலை ஜபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சேவை முடித்த பின்னாடி அவங்களுக்கு தர்ஷனார்த்தி, குரு பூஜை, காலைல